நான் இன்று கற்றுக்கொள்வது என்னவென்றால் நான் மிகவும் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பொய் புரட்டு ஒரு இலுமினாட்டி சதி சுத்தி நடந்திருக்கிறது. முதல் பாயிண்ட், உழைத்தால் பணம் அல்ல. இரண்டாவது, கடன் தான் பணம். கடன் டெப்ட் இஸ் மணி. டெட் அது பி சைலண்டா. ஆமா. ஸோ பேங்க்ல போய் அவ்வளோ கூட வேணாம், பேங்க் நினைச்சா உங்க கடனை வந்து காசா மாற்ற முடியும். அவங்களே பிளஸ் போட்டு அவங்களே அக்கௌண்ட்ல போட்டுப்பாங்க. அது குட்டி பேங்க் பண்ணும். பெரிய பேங்க் என்ன பண்ணோம்னா பணமா பிரிண்ட் அடிக்கும். ஆனா அவன் நினைச்சாலும் நிறைய பிரிண்ட் அடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில அளவு இருக்கு. ஸோ நிறைய பணம் அடிச்சா வேல்யூ குறைஞ்சிரும். தங்கம் டைமண்ட் மாதிரி எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளோ வேல்யூ அதிகம். ஸோ அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் அடிக்கிற பவர் வந்து சின்ன பேங்க்குக்கு இல்லை, பெரிய பேங்க்குக்கு இருக்கு. அந்த பேங்க் பேர் தான் சென்ட்ரல் பேங்க். நம்ம ஊர்ல அது பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி அமெரிக்காவில் பேங்க் இருக்கு, ஃபெடரல் பேங்க் ஆஃப் ரிசர்வ் ஆஃப் இந்தியா ஆஃப் அமெரிக்கா. கழுகு சிம்பிள் போட்டு இருக்கும். ஸோ அவன் தான் நம்ம என்ன பண்றோம்னா $1 வந்து 82 ரூபா அவன் நமக்கு சொல்றான். அவன் ஏன் நமக்கு சொல்றான்? அவன் ஏதோ ஒன்று வச்சிருக்கான். நம்மளோட குடுமி அவன் கையில இருக்கு. சாரி, குடுமியில அமெரிக்காவில் இருக்கு. அந்த உலக அரசியல் புரியுது, அது எக்கனாமிக்ஸ் புரியல. ஸோ இதனால இருக்கு. ஆனா ஏன் கம்மியா அடிக்கிறதுக்கு ஒரு அளவுகோலுங்கிறது அமெரிக்கா எப்படி கண்ட்ரோல் பண்றான் மற்ற உலக நாடுல டவுட் இருக்கு. ஏன்னா அவன் தான் இல்லை இந்த கதைக்கு. அப்படியே வச்சுக்கலாம். அது என்னன்னு நீங்க எனக்கு அடுத்த எபிசோட் நீங்க சொல்லி தர போறீங்க. கரெக்டா? எஸ். இதுல ஏதாவது தப்பா சொன்னா இல்லை எல்லாமே கரெக்டா? எல்லாமே கரெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாயிண்ட், டெப்ட் இஸ் மணி. உங்கள் கடன் காசு, உனக்கு இல்லை பேங்க்கு. அதான் முக்கியம்.